இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ரோஜா சீரியலோட ரோஜாவை பற்றி தான். அவங்களோட உண்மையான பெயர் பிரியங்கா நல்கர்னி. இவங்க 1994 ஏப்ரல் மாதம் 29 ஹைதராபாத்தில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பேர் கிருஷ்ணா நல்காரி காரு, அம்மா பேர் உஷா நல்காரி காரு. பிரியங்கா தன்னோட பள்ளி படிப்பை பிரில்லியண்ட் கிராமர் ஹை ஸ்கூல் நாராயணகுடாவில் இருக்கிற ஸ்கூலில் படிக்கிறாங்க. தன்னோட கிராஜுவேஷன் டிகிரியை தார்சியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு நடிப்பு மேலே விருப்பம் வந்த காரணத்தினால 2010 ஃபஸ்ட்டு அவங்க தெலுங்கில் ஒரு படத்தில் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்தரி பந்துவாயா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2013 தமிழில் தீயா வேலை செய்யணும் குமார் படத்தில் சின்ன ஒரு 2-3 சீனுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2013 தெலுங்கில் சம்திங் படத்துலையும் நான் சாமி ரங்கா படத்துலையும் நடிக்கிறாங்க சப்போர்ட்டிங் ரோலில். 2014 வெல்கம் டு அமெரிக்கா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க. 2015 கிக் 2 அப்படிங்கிற மூவியில் நடித்தாங்க. 2016 ஹைப்பர் அப்படிங்கிற மூவியில் பண்ணாங்க. 2017 நேனே ராஜு நேனே மந்திரி அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. 2018 ஒய்ஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. 2019 நம்ம தமிழ் படமான காஞ்சனா 3 அவங்க நடித்தாங்க. எல்லாமே சப்போர்ட்டிங் ரோல் தான், எதுவுமே அவங்கள அந்த அளவுக்கு தூக்கி விடலை. தெலுங்கு படத்தில் நடிச்சுக்கிட்டே சில சீரியல்ஸும் நடித்தாங்க. ஜெமினி டிவியில் வந்த சீரியல்ஸில் அவங்க நடித்தாங்க. ஆவானம், மேகமாலா, ஸ்ரவண சமிரராலு எல்லாத்துலேயுமே நடித்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறாங்க. 2018 சன் டிவியில் இவங்களுக்கு ரோஜா சீரியலில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. சிபுவோட ஜோடியாக சேர்ந்து இந்த நாடகத்தில் ரொம்பவே சூப்பராக நடிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க நம்ம ரோஜா அவர்கள். எங்கே பார்த்தாலும் ரோஜா சீரியலை பற்றி பேசாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சீரியல் ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்காக கிட்டத்தட்ட 3 அவார்டு நம்ம பிரியங்காவுக்கு கிடச்சிச்சு. பெஸ்ட் எமர்ஜிங் கப்புள் அப்படிங்கிற அவார்டும் வாங்கினாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்கினாங்க. பாப்புலர் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சிபுவும் பிரியங்காவும் சேர்ந்து வாங்கினாங்க. 3 அவார்டை கொடுத்ததுமே சன் குடும்ப விருதுகள் தான். இந்த நாடகத்தோட அந்த பிரபல்யத்தை வச்சே அவங்க ஜீ தமிழில் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இந்த சீரியலில் நடித்து முடித்ததுமே சீதாராமன் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு கிராமத்து பெண்ணாக எதுவுமே தெரியாமல் வளர்ந்த ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பையும் எடுத்துக்கிட்டு அதுலேயுமே நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. தன்னோட காதல் கணவரான ராகுல் வர்மாவை மார்ச் மாதம் 23 2023 ரீசண்டாக தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணம் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் ரொம்பவே கோலாகலமாக நடந்துச்சு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிலருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறதே தெரியலை. அதுக்கப்புறம் மீடியா மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வைரலாக ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம சீதா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமே நான் சீரியலில் நடிக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சீதாராமன் சீரியலில் இப்போவே நான் குவிட் பண்ண போகிறேன், நிறுத்திக்க போகிறேன். ஏன்னா இது எல்லாமே என்னோட கணவருக்காக தான்.
அவர் வந்து மலேசியாவில் இருக்கும்போது நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட இருக்கணும்னு அவர் விரும்புகிற ஒரே காரணத்தினால நான் சீரியலை விட்டும் இந்த சினி துறையை விட்டும் இப்போதைக்கு வந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சீதா அவர்கள் வந்து மலேசியாவுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போது சீதாராமன் சீரியலில் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்களே அப்ரூவ் ஆகிற சீன் வந்து நம்மளுக்கு காட்டிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஜெயிலில் போயிட்டு சீதாவுக்கு பதிலாக வேறு எந்த சீதா வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டிடுவாங்க. தனக்கு என்ன ரோல் கிடச்சிச்சோ அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பிரியங்கா இப்போ வரைக்குமே. கூடிய சீக்கிரமே திரும்ப அவங்கள வந்து வேறு ஒரு சீரியலில் பெஸ்ட்டாக பார்ப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்போட இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.